பாக்கம் என்ற ஊரில் கார்மேகம் என்பவன் வாழ்ந்து வந்தான். நிறைய பொருள் ஈட்ட வேண்டும், பெருஞ்செல்வனாக வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தான். எப்போதோ யாரோ சொன்ன செய்தி அவன் நினைவுக்கு வந்தது. தொலைவில் உள்ள தீவில் வித்தியாசமான மனிதர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு நெற்றியில் மட்டும் ஒரு கண் உள்ளது. நம்மை போல 2 கண்கள் அவர்களுக்கு இல்லை என்பதுதான். அது அந்த தீவிற்கு செல்ல வேண்டும். நெற்றிக்கண் உள்ள ஒருவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும். அவனை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைத்தான். நெற்றிக்கண் உள்ள அவனை பார்க்க நிறைய பேர் வருவார்கள். அவர்களிடம் கட்டணம் வசூலிப்போம், ஏராளமான பணம் சேரும். விரைவில் பெருஞ்செல்வனாகிவிடலாம் என்று நினைத்தான். ஒரு படகில் அமர்ந்தான். அவன் பல நாட்களாக பயணம் செய்தான். நெற்றிக்கண் மனிதர்கள் உள்ள தீவை அடைந்தான். அங்கிருந்த புதர் ஒன்றில் ஒற்றை கண்ணன் 2 பேர் அந்த வழியாக வந்தார்கள். நல்ல நேரம் என்று மகிழ்ந்த அவன் புதரை விட்டு வெளியே வந்தான். அவர்களில் ஒருவனை இழுத்துச் செல்ல முயற்சி செய்தான். அவன் முயற்சி வெற்றி பெறவில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து அவனை மடக்கிவிட்டார்கள். அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருவரும் அவனை தீவிற்குள் இழுத்துச் சென்றார்கள். 2 கண்களுடன் இருந்த அவன் அங்கே காட்சி வைக்கப்பட்டான். அவனை வேடிக்கை பார்க்க ஏராளமான ஒற்றைக் கண்ணர்கள் வந்தார்கள். அவனை பிடிக்க 2 ஒற்றைக் கண்ணர்களும் அவர்களிடம் கட்டணம் வசூலித்தார்கள். ஏராளமான பணம் சேர்ந்தது. ஒற்றைக் கண்ணன் இருவரும் பெரும் செல்வந்தர்கள் ஆனார்கள்.